நெக்ஸ்ட் பார்க்க பார்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது 8th கொஸ்டின். இது வந்து 2026 பிலிமினரி கேட்கத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. த சம் ஆஃப் ஆல் 4 டிஜிட் நம்பர் கண்டைனிங் த டிஜிட் 2468 சொல்லியிருக்காங்க வித்தவுட் ரிப்பீட்டேஷன் சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 டிஜிட் நம்பரை இது பண்ண போறோம். ஓகேவா? எவ்வளவு 4 டிஜிட் நம்பர்னு பார்க்க போறோம். 4 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ஸ்ட்ரைட்டா 4 டிஜிட் நம்பர் என்ன எடுக்கலாம்? 24 வேஸ் வந்திருக்கும். அதாவது இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணும். ஆனா என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. சம் ஆஃப் ஆல் 4 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அந்த 4 டிஜிட் நம்பர் எப்படி இருக்கலாம்? அந்த டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கலாம், 4 அண்ட் 6, 8. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? 4 டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ எனக்கு இருக்கிற பிளேசஸும் இதான் இருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்? அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 4 ஃபேக்டோரியல்னு சொல்லலாமா? அப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 24 வேஸ். ஆனா 24 வேஸ் போது 24 நம்பரும் ஆட் பண்றது ஈஸியா இருக்கும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா ரொம்ப லென்த்தஸ்டா போகும். இது எப்படி நீ ஷார்ட்டா போடலாம்னா இதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் இருக்கு. இதை மட்டும் யாருமே மறந்துடக்கூடாது. ஓகேவா? இது எப்படி யோசிக்கலாம்ன்றது யோசிங்க. இதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கா அதுதான் என்னன்னு சொல்லும். இதுல n ஈக்குவல் எவ்வளவு எடுத்துக்கலாம்? 4 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. இதுக்கு ஒரு ஃபார்முலா n minus 1 factorial into sum of all digits. ஓகேவா? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் இன்ட்டு 1 1 1 1 1 1ன்னு போயிட்டே இருக்கும். அதாவது n டைம்ஸ். n எவ்வளோ இருக்கோ அதோட டைம்ஸ் தான் மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லிடலாம்? சம் ஆஃப் ஆல் டிஜிட்னு சொல்லலாம். ஓகேவா? இதோட இது என்ன சொல்லலாம்? சம் ஆஃப் ஆல் டிஜிட். ஆல் 4 டிஜிட் நம்பர்ஸ். ஓகேவா? ஆல் 4 டிஜிட் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இது எப்படி போடலாம்? n ஈக்குவல் டு 4 எடுத்துக்கலாமா? n ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 minus 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எல்லா டிஜிட்டும் ஆட் பண்ணீங்கன்னா வரலாம் 2 4 பிளஸ் 6 பிளஸ் 8ன்னு சொல்லியிருக்கலாம். இன்ட்டு என்ன சொல்லலாம்? மொத்தம் 4 1. ஸோ இதை சிம்பிளை பண்ண 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ண 20 இன்ட்டு 4 1. என்ன பண்ணா 6 இன்ட்டு 20 இன்ட்டு என்ன சொல்லலாம்? வந்துருக்கு. இப்போ இதோட ஆன்சர் எடுக்கலாம். 20 இன்ட்டு 6 6 6 6ன்னு வந்து கரெக்டுங்களா? 6 6 6ன்னு வந்துருமா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? இதை 20 எல்லாம் மல்டிப்ளை பண்ண போறோம். இதை ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம 4 6ன்னு இருக்குல்ல, இதை நீங்க 2 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரலாம்? 1 3 3 3 2 ஒரு 0 வந்துடும். அப்போ ஆன்சர் பாருங்க 1,33,320. ஆன்சர் இருக்கா பாருங்க? 1,33,320 ஆன்சர் இருக்கா? ஆன்சர் டி ஆப்ஷன். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் எப்பயுமே மறந்துடுறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்.